அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைய பாடம் ஹயாத்து சஹாபா, சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு. 3 பாகங்களை கொண்ட ஆச்சரியமான கிதாப். இதில் சஹாபாக்களுடைய எல்லா விடயங்களும், சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய ஹிஜ்ரத் எப்படி இருந்தது, அந்த சஹாபாக்களுடைய பணிவு எப்படி, அவர்களுடைய வீரம் எப்படி என்ற எல்லா விடயங்களும் தெளிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல அல்லாஹ்வின் நேரடி உதவியை எப்படியெல்லாம் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்ற விடயமும் இந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கிதாப் தான் இந்த ஹயாத்து சஹாபா. இந்த ஹயாத்து சஹாபா கிதாபை பார்ப்பதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால், சஹாபாக்கள் என்றால் யார், நபித்தோழர்கள் என்று யாருக்கு சொல்லப்படும், அவர்களிலே பல தரத்தவர்கள் இருக்கிறார்கள், பல அந்தஸ்துடையவர்கள் இருக்கிறார்கள். அந்த விடயங்கள், இதே போல சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல்ல சஹாபி என்றால் யார், சஹாபி நபித்தோழர் என்பதற்கு டெஃபினேஷன், வரைவிலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். அருமையானவர்களே, ஒரு கிதாப் இருக்கிறது, சோருமின் ஹயாத்தி சஹாபா வ தாபிஈன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். சலாஹுத்தீன் மஹ்மூத் அஸ்-சயீத் என்பவர் தான் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். ஆச்சரியமான கிதாப். இதிலே சஹாபாக்களை பற்றிய எல்லா விடயங்களும், சஹாபா என்றால் யார், அவர்களுடைய அந்தஸ்துகள் எப்படி, எந்தெந்த அந்தஸ்துடையவர்கள் ஓர்டராக வருவார்கள் என்ற எல்லா விடயமும் தெளிவாக இதிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது என்ன என்று சொன்னால், தாரீஃபு சஹாபி. சஹாபி என்றால் யார், வரைவிலக்கணம் என்ன என்று பார்த்தால், இதிலே ஏராளமான வரைவிலக்கணங்களை ஒவ்வொரு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான 3-4 வரைவிலக்கணங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாபி என்றால் யார் என்ற விடயத்தை சொல்லும் பொழுது, மன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஆஹு மினல் முஸ்லிமீன் ஃபஹுவ மின் அஸ்ஹாபிஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கன்னா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருந்து, அவ் ரஆஹு அல்லது நபி அவர்களை கண்ணால் பார்த்திருக்கக்கூடியவர், அதுவும் யாரு, மினல் முஸ்லிமீன், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களிலிருந்து நபி அவர்களை பார்த்திருக்க வேண்டும் அல்லது நபி அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இப்படியாப்பட்டவர் ஃபஹுவ மின் அஸ்ஹாபி, நபி அவர்களுடைய தோழர் என்பதாக சொல்லப்படும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த டெஃபினேஷன், வரைவிலக்கணத்தை கூறுகிறார்கள். இது புகாரி, இதே போல ஃபத்ஹுல் பாரியிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க யாருன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத், ஆசிரியர். இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஆஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருந்தவர் அல்லது நபி அவர்களை கண்ணால் பார்த்தவர், வலவு சாஅத்தம் மின் நஹாரின், பகல் பொழுதில் ஒரு சொற்ப நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம், ஒரே ஒரு தடவைத்தான் நபியவங்களை பார்த்திருக்கிறாரா, இவரும் ஃபஹுவ மின் அஸ்ஹாபின் நபி, இவருக்கும் சஹாபி என்பதாக சொல்லப்படும் என்று சொல்றாங்க. அடுத்து ஒரு தாரிஃப், வரைவிலக்கணம் சொல்லப்படுது. இமாம் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது உஸ்துல் காபா, இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்துல் காபா என்ற கிதாபிலையும் பதியப்பட்டிருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அஸ்ஸஹாபத்து நபித்தோழர்கள் என்றால், லா நஅத்துஹும் இல்லா மன் அகாம மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனத்தன் அவ் சனத்தைன், நபி அவர்களோட 1 வருடம் அல்லது 2 வருடம், இதே போல வ கஸா மஅஹு கஸ்வத்தன் அவ் கஸ்வத்தைனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1 யுத்தமோ அல்லது 2 யுத்தமோ செய்திருப்பவர் தான் நபித்தோழர் என்பதாக இவருடைய பார்வையில் வரைவிலக்கணம் கூறுகிறார்கள். அதாவது நபியவங்களோட 1 வருஷம் அல்லது 2 வருஷம் இருந்திருக்கணும். இதே போல நபியவர்கள் கலந்து கொண்ட 1 யுத்தமோ அல்லது 2 யுத்தத்திலோ கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும், எத்தனை வரைவிலக்கணங்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், சரியான சஹீஹான நம்ப தகுந்த வரைவிலக்கணம் எது என்று சொன்னால், இமாம், இந்த கிதாபுடைய இமாம் அவங்க சொல்றாங்க, வத்தஅரீஃபு ஸஹீஹுல் முஅ்தமத், நம்ப தகுந்த சஹீஹான வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா, ஹுவ மா கர்ரரஹு அல் ஹாஃபில் இப்னு ஹஜர், ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரி, இதே போல அல் இஸாபா ஃபி தமீஸ் சஹாபா என்ற கிதாபில் இந்த தாரீஃபை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வரைவிலக்கணம் தான் மிக சிறந்தது என்று சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வ அஸ்ஸஹு மா வகஃப்து அலைஹி மின் ஸாலிக்,
இந்த விடயத்தில் சஹாபாக்கள் என்றால் யார் என்ற விடயத்தில் நான் அறிந்ததில் மிகவும் சஹீஹான கருத்து என்னவென்று சொன்னால், அன்ன சஹாபிய, நிச்சயமாக நபித்தோழர் என்பவர், மன் லக்கியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் பிஹி, நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட நிலையில், இறை விசுவாசம் கொண்ட நிலையில் சந்தித்தவர், வமாத அலல் இஸ்லாம், இதே அடிப்படையில் இஸ்லாத்தின் மீதே மரணித்தவருக்கு தான் சஹாபி என்று சொல்லப்படும் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் பொழுது அவர் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார், அவர் நபி அவர்களை விசுவாசித்திருப்பார். இதே அடிப்படையில் அவர் முஸ்லிமாக இருக்கும் பொழுதே மரணித்திருந்தால் இவருக்குத்தான் சஹாபி என்று சொல்லப்படும் என்று கூறுகிறார்கள். இந்த வரைவிலக்கணத்தை சொல்லிவிட்டு கீழே இந்த கிதாபுடைய இமாம் அவங்க சொல்றாங்க என்னண்டா, இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளால முன்னால யாரெல்லாம் வரைவிலக்கணங்கள் சொன்னாங்களோ, அது இமாம் புகாரியாக இருக்கலாம், அல்லது புகாரியுடைய உஸ்தாத் அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கலாம், அல்லது சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு யாரெல்லாம் இந்த விடயத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா வரைவிலக்கணமும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளால் அடைந்துவிடும், உள்ளடங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அது எப்படின்னு சொன்னால், இவங்க சொல்றாங்கன்னா, மன் லக்கியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு கீழால் எழுதுறாங்க, அவர் நபி அவர்களை ஒரு சிறிது நேரம் கண்டிருந்தாலும் சரி, சந்தித்திருந்தாலும் சரி, அல்லது நபி அவர்களோடையே இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் தான் நபியவங்களை கண்ணால பார்த்திருக்கிறாங்க, அதற்கு பிறகு அவர் நபியை பார்க்கவே இல்லை, இப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக அபூ துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல அபூ ஜுஹைஃபா வஹ்ப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். இந்த அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள்ல கடைசியாக மரணித்த சஹாபி இவர்கள் தான். இந்த இருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபஇன்னஹுமா ரஅயா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் தவாஃபி வ இன்த ஜம்ஸம், கடைசி ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில், நபி அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் நபி அவர்களை 2 இடத்துல தான் இந்த சஹாபாக்கள் கண்டிருக்கிறாங்க. ஒன்று காபாவை தவாஃப் செய்யும் பொழுதும், அடுத்து ஜம்ஸம் கிணறு இருந்த இடத்திலும் தான் நபி அவர்களை இந்த 2 சஹாபாக்களும் கண்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த இடத்துல 1,00,000 விட அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை கண்டிருப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம் தான். ஆனாலும் 2 சந்தர்ப்பத்தில் இவர்கள் கண்டதனால இவர்களுக்கு சஹாபாக்களுடைய அந்தஸ்தை கொடுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த வரைவிலக்கணத்தை பார்க்கும் பொழுது நபி அவர்களோட கொஞ்ச நேரம் இருந்திருந்தாலும் சரி, அல்லது அதிக நேரம் இருந்திருந்தாலும் சரி, இதே போல நபி அவர்களோட யுத்தம் செய்திருந்தாலும் சரி, யுத்தம் செய்யாவிட்டாலும் சரி, அல்லது நபி அவர்களுடைய ஹதீஸை அறிவித்திருந்தாலும் சரி, நபி அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்காவிட்டாலும் சரி, நபி அவர்களை கண்ணால மட்டும் தான் தூரத்தில் இருந்து பார்த்திருக்கிறார், ஆனால் நபி அவர்களுடைய சமூகத்தில் இவர் அமர்ந்ததை கிடையாது என்று இருந்தாலும் சரி, இதே போல சில காரணங்களால் நபி அவர்களை பார்க்க முடியாமல் போனது, ஆனால் நபி அவர்களுடன் தான் இருந்தார் என்றிருந்தாலும் சரி. உதாரணமாக அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி, கண் குருடான சஹாபி, ஆனால் நபி அவர்களுடைய முஅஸ்ஸினாக, குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அதான் சொல்லக்கூடிய பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நபி அவர்களோடு இருந்திருக்கிறார், ஆனால் நபியோங்களை பார்த்துலாட்டியும் சஹாபியுடைய அந்தஸ்து என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. இதே போல முஃமினம் பிஹி, நபி அவர்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் காஃபிர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அபூஜஹல் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவன், நபி அவர்களை கண்ணால பார்த்தவன், பார்த்தது மட்டுமல்லாமல் நபி அவர்களுக்கு நோவினை கொடுத்த முக்கியமான ஒருவன். இதே போல உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா, உக்பத் இப்னு அபி முஅய்த், துஅமத் இப்னு அதி போன்ற கொடியவர்கள் எல்லாம் மக்காவில் இருக்கும் பொழுது நபி அவர்களை பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை சஹாபாக்கள் என்று சொல்ல முடியாது. நபி அவங்க பார்த்திருக்கிறாங்க தானே, அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு நிபந்தனை என்ன, நபி அவர்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், இவர்தான் நபி என்பதாக ஏற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாங்கள் சஹாபாக்கள் என்பதாக நம்புவோம். ஆகவே அபூஜஹலும் இந்த தாரிஃப் வரைவிலக்கணத்திலிருந்து அப்படியே இல்லாமலாக்கப்படுகிறான். என்று சொன்னால் நபியை பார்த்திருந்தாலும் நபி அவர்களை புறக்கணித்தவன், நபி அவர்களை எதிரியாக பார்த்தவன், இவனுக்கு சஹாபியுடைய அந்தஸ்து கிடைக்க முடியாது. அடுத்து சொல்றாங்க வமாத அலல் இஸ்லாம், அவர் முஸ்லீமாகவே மரணித்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு கீழால முக்கியமான ஒரு விடயத்தை
கொண்டு வராங்க. என்னன்னா, சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருப்பார். அவருடைய இடத்துக்கு போனதுக்கு பிறகு சும்மர்த்தத மதம் மாறி இருப்பார். வமாத அலா ரித்ததிஹி, அதே அடிப்படையில் மதம் மாறி எந்த மதத்தில் அவர் இருந்தாரோ அதே அடிப்படையில் மரணித்து விட்டால் இவரை சஹாபி என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன்? அவர் முஸ்லீமாக மரணித்திருக்க வேண்டும். நபி அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களை. அதற்கு பிறகு அவர் வேறு இடத்திற்கு சென்று அங்கே சூழல் கேட்ப இவர் தன்னை மாற்றி, எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்தை விட்டே அவர் வேறொரு மதத்திற்கு சென்று அதே மதத்தில் இருக்கும் பொழுது அவர் மரணித்து விட்டால் அவர் சஹாபி என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் தானே என்று சொல்ல முடியாது. ஏன்? அவர் இஸ்லாத்தை விட்டு வேறொரு மதத்திற்கு சென்று அதே அடிப்படையில் மரணித்து விட்டார். அதனால இவரையும் சஹாபி என்று சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். இதே போல மனிர்த்தத, யாரு இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி வஆத இலல் இஸ்லாமி கபுல ஐயமூத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னால இவர் மீண்டும் இஸ்லாத்துக்கே வந்துட்டார். நபி அவர்களுடைய காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்று திரும்ப மதம் மாறிட்டார். மதம் மாறினத்துக்கு போறோம் திரும்ப அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி நேர்வழியை காட்டி அவர் மீண்டும் இஸ்லாத்துக்குள்ளால வந்துட்டார். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் நிலையில் என்று சொன்னால் இவர் சஹாபி என்பதாக இந்த மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நபி அவர்களை ஈமான் கொண்டு அதே அடிப்படையில் முஸ்லீமாக யார் மௌத்தாகிறாங்களோ இவர்களுக்கு தான் சஹாபி என்பதாக சொல்லப்படும். வஹாதா ஹுவ ஸஹீஹுல் முஅ்தமத், இது தான் நம்ப தகுந்த சரியான கருத்து என்பதாக இமாம் அவர்கள் கூறிவிட்டு இந்த விடயத்தை கிஃபாயா என்ற கிதாபில் ஹதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே போல இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே போல வத்தக்யீது வல் ஈதாஹ் என்ற கிதாபிலும் இந்த வரை விலக்கணம், இதே போல இந்த வரை விலக்கணத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆதாரங்களும் தெளிவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சஹாபாக்கள் என்பது நபி அவர்களை கண்டு ஈமான் கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணித்தவருக்கு தான் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல் அவர்களுடைய தோழர்களுடைய வாழ்க்கையை அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.